பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நசீஹத் நம்பர் 8, சகுனம் பார்க்காதீர்கள். இதனுடைய தலைப்பு சகுனம் பார்க்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை கொண்டு நம்ம ஆரம்பிப்போம். ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் கூறுவதாக கூறினார்கள். ஹதீஸுல் குதுஸ். ஆதமின் மகன் என்னை புண்படுத்துகிறான், அவன் காலத்தை ஏசுகிறான், நானே காலமாக இருக்கிறேன். அதாவது நானே காலத்தை படைத்தவனாக இருக்கிறேன். என் கைவசத்தில் தான் அதிகாரங்கள் இருக்கின்றன. நானே இரவு பகலை மாறி மாறி வரச் செய்கிறேன். இவ்வாறு அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அற்புதமான ஒரு ஹதீஸ். ஒவ்வொரு முக்மீனும் இந்த ஹதீஸை முழுமையாக நம்பணும். ஏன் அப்படின்னா, சகுனம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. ஏனென்றால் காலத்தை யார் படைச்சா? அல்லாஹ் தான் படைச்சா. அதுல காலம், நல்ல காலம், கெட்ட காலம், நல்ல நேரம், கெட்ட நேரம் என்கின்ற ஒன்றுமே நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. ஆனா இப்ப வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய எல்லோருமே சில நேரத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம். அதுல முக்கியமா திருமண பந்தங்கள் வரும் பொழுது, ஏதாவது ஒரு வரன் பார்க்கும் பொழுது, ஏதாவது ஒரு நிகழ்வுகளை நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது ஒன்று ஏற்படுத்தும் பொழுது, ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நேரத்தை என்ன செய்வோம், பார்ப்போம். என்னென்ன செய்வோம் தெரியுமா? நேரத்தை பார்ப்போம், நாளை பார்ப்போம். ரொம்ப முக்கியம். நேரம் என்பது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அது எப்படி பார்க்குறாங்க, கேலண்டரில் பார்க்குறாங்களா, இல்லை யாராவது அவங்ககிட்ட ஏதாவது ஒப்பீனியன், அதாவது இது கேட்குறாங்களா, ஆலோசனை கேட்குறாங்களா என்பது தெரியலை. பேசக்கூடாது. ஆலோசனை கேட்குறாங்களா என்பது தெரியவில்லை. ஆனால் நேரமோ காலமோ நாட்களோ எல்லாமே இறைவனுடைய கைவசத்தில் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதா? இப்போ நாம ஒரு பொருளை நம்ம உருவாக்குறோம். அந்த பொருளுடைய நஷ்டமும் நன்மையும் நமக்கு தெரியும். அப்படிதானே? அந்த பொருள் என்ன செஞ்சா அந்த பொருள் பலகீனமாகும், இல்லாமல் போயிருங்கிறது பொருளை படைத்த ஒரு மனிதனுக்கு தெரியும். இப்போ உதாரணமா கித்தாப் எழுதுறோம். அந்த கித்தாபுல இந்த விஷயத்தை இந்த மனிதன் வாசித்தால் நன்மை பெறுவான் என்பது கித்தாபை எழுதிய நமக்கு தெரியும். அதே போலதான் இந்த விஷயத்தை, இந்த ஒரு பழக்கத்தை இந்த மனிதன் இந்த கித்தாபிலிருந்து, இந்த புத்தகத்திலிருந்து படித்தால் அந்த மனிதன் என்ன செய்வான்? கெட்ட குணங்கள் கொண்டவனாக மாறிவிடுவான். எல்லாமே படைத்த உருவாக்கிய மனிதனுக்கு மட்டும்தான் அது மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துடைய நன்மை தீமை எல்லாமே அவனுடைய கைவசத்துல இருக்குது. நம்ம ஈமானுடைய முஜ்மல்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, முஃபஸ்ஸல்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். மின் கைரி ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. என்ன அர்த்தம்? நன்மையோ தீமையோ அவனுடைய கைவசத்தில் இருந்துதான் வருகிறது என்பதை நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் நாம் என்னமோ நாட்களையும் காலங்களையும் படைத்தது போல, நாம் உருவாக்கியது போல, நாம் தான் நாட்களையும் காலங்களையும் சுழல வைத்தது போல மனிதனாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யறோம்? 7:30 மணியா, அது ராவு காலம், சரியில்லை. செவ்வாய்க்கிழமையா, செவ்வாய் வருவாயா போயிடுப்போ, அல்லாஹ் அக்பர். சனிக்கிழமையா, சனி பிடிச்சிரும்னு அந்த மாதிரி என்னமோ காலங்களையும் நேரங்களையும் நாம் படைத்தது போல நாம் என்ன செய்யறோம்? அதை குறை சொல்லி கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் நம்மளுடைய ஒரே கான்செப்ட் என்ன தெரியுமா? யார் ஃபஜ்ர் தொழவில்லையோ அவர்களுடைய நாள் மட்டும்தான் நஷ்டவாளிகள். அந்த நாள் தான் கஷ்டமா போயிடும், சோதனைக்குள்ளாக்கப்படும். ராவு காலம், சாவு காலம் எல்லாம் என்ன செஞ்சிடும்? எல்லாம் என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதெல்லாம் இருக்க முசீபத்துகள் எல்லாம் வந்துடும். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் ஒரே ஒரு நாள் தெரியாமல் அது அசந்து தூங்கிய அந்த இடத்தை விட்டு, இது முசீபத்துடைய இடம், தள்ளி நின்று என்ன செஞ்சிருவோம்? போய் தொழுகுவோன்னு சொன்னவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தினமும் நாம சுபஹ் தொழுகாம அந்த வீட்டில் நாம் குடிகொண்டிருந்து என்ன சோதனை வருதுங்கிறோம், பரக்கத்து இல்லைங்கிறோம், நிம்மதி இல்லைங்கிறோம். எப்படி நிம்மதி வரும்? சோதனை இருக்கும், சோதனை நீங்கும், பரக்கத்து வரும். ஏன்னா அல்லாஹுடைய அந்த வணக்கம், அல்லாஹுடைய ஃபர்லான வணக்கத்தில் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? குறை கொண்டு இருக்கிறோம். அதெல்லாம் அப்போ சகுனம் என்பது நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. ஒரு ஹதீஸ் உண்டு, இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பார்வையில் பட்டால், புகாரில வரக்கூடிய ஹதீஸ் தான். அப்பொழுது ஒரு சந்தேகம் ஏற்படும். அதனால அந்த சந்தேகத்துக்கு தீர்வா நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். யார் சகுனம் பார்க்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, வீடு, மனைவி, வாகனம் இவைகளை தவிர அப்படின்பாங்க. இது என்னடா? அப்போ வீடு சகுனம் பார்க்கலாமா? மனைவியா, வாகனமா? இப்போ ஏன்னா அந்த 3 விஷயத்துல ஒரு மனிதன் ரொம்ப பலகீனப்பட்டு போயிடுவோம். இப்போ ஒரு வீட்டில், இது நம்ம அடிக்கடி கேள்விப்படுறோம், வீட்டில் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து முசீபத், சண்டை, என்னடா இது, பேசாமல் வீட்டை மாற்றி பார்ப்போமா
அப்படின்னு தோணும்ல. நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆமாம், வீட்டை மாற்றி பார்ப்போமா, என்ன செஞ்சுக்கிறலாம், கொஞ்சம் இடம் மாற்றி பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வரக்கத்து வருமே, நிம்மதி வருமே அப்படின்னு சொல்லிட்டு மனிதன் இந்த வீட்டில் இருக்கும் பொழுது நிறைய முசீபத் வருது அப்படின்னு சொன்னால் மாற்றலாம் அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கம். அது சகுனம் பார்க்கறது கிடையாது, மன திருப்திக்காக மட்டும்தான். இந்த 3ல் மனிதன் ரொம்ப பலகீனமாயிருவான். அதுக்காக இப்போ மனைவி எடுத்துக்கிறோம். மனைவி என்ன செய்ய மாற்றவ முடியும்? என்ன மனைவி என்ன செய்ய முடியும்? ஆமாம், அது என்னன்னா அந்த காலத்தில் இப்பயுமே தான் நீ வாய் விட்ட போச்சு, போ விளங்காம போச்சு. காலையில் போகும்போது அப்படி நீ சொன்னிய வத்தியா அது மாதிரியே நடந்துருச்சு. என்ன மனைவியாக இருக்கக்கூடிய அந்த தரஜாவில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாயிலிருந்தும் எந்த ஒரு விஷயத்திலிருந்தும் ஒரு மைனஸாக வாயிலிருந்து வரக்கூடாது. அதாவது வேண்டாம், அது செய்யாதீங்கண்ணா, அது வேஸ்ட்டுங்க, அப்படி எதுக்கு இப்படி போட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமாம், ப்ளஸ்ஸு தான் என்ன செய்யணுமா? அப்படி இருந்தால் மாற்றுவதற்கு அப்படிலாம் கிடையாது. மனைவி மாற்ற வேண்டாம், மனைவியின் குணத்தை என்ன செஞ்சுக்கிறலாம், மாற்றுவதற்காக துவா செய்ய வேண்டும். அதற்கான மனைவியை மாற்றக்கூடாது, மனைவியுடைய குணநலங்களை அவர்களுடைய நடவடிக்கைகளை மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூசகமாக இதுல நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும். 3வது என்ன சொன்னோம்? வாகனம். இப்போ ஒரு மனிதர் ஒரு வாகனத்துல ஒரு 2 வீலர்லயோ ஒரு கார்லயோ போறார், ஒரு இன்டர்வியூக்கு போறார். இந்த காரில் போனதுனால இன்டர்வியூ எங்கே போனாலும் விளங்க மாட்டேங்குது, என்ன ஃபெயிலியர் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்படியே இந்த வாகனத்தில் போனதுனால தான் எனக்கு லக்கே, எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் வாகனத்தையே குறை சொல்வதும் வாகனத்தையே போற்றுவதும் போல இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வாகனத்தை நம்ம வச்சுருக்கோம், இந்த வாகனத்தின் மூலம் ஏதாவது ஒரு அடிபடுது, கீழே அடிக்கடி விழுகிறோம், இதனால ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்படுது அப்படின்னா அதிலும் நாம் என்ன செய்யலாம். அந்த காலத்தில் வாகனங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது, அதனால வாகனத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். இதை 3ஐ தவிர்த்து விட்டு பூனை குறுக்க போனாலோ, காகம் கத்துனாலோ, கண்ணாடி உடைஞ்சாலோ, எண்ணெய் கொட்டினாலோ, பாச்சா என்ன பாஷா அப்புறம் பள்ளி சத்தம் போட்டாலோ எவ்வளவோ சொல்லுவாங்க. என்ன சுபஹானல்லாஹ். இல்லை, எல்லார் வீட்லேயும் உண்டு, எல்லார் வீட்லையும். ஏன் இங்கே கேளுங்களேன், எங்கள் வீட்டில் ஒரு அது என்ன கரையாங்கூடாது, குழவி கூட ஏதோ கரையாங்கூட இப்படி இருந்துச்சு. நான் வீட்டை கிளீன் போது உடச்சி விட்டேன். வீட்டில் கேளுங்க, அதுக்கு என்ன லாஜிக்கில் சொன்னாங்க அப்படின்னா, என் தங்கச்சி அவங்க இருக்காங்க சிவகிரியில் இருக்கு, புளியங்குடியில் இருக்குன்னு, மாசமா இருக்கிறா, நீங்க உடச்சு விட்டுட்டு புள்ள அது என்ன ஒரு பேர் சொல்லிச்சு அதுக்கு. ஆமா, அப்படின்ட்டு உடைச்சு விட்டதுல எனக்கு திட்டு விழுந்துச்சியா அல்ல. அங்க அவன் மாசமா இருந்தா நான் என்ன செய்ய? அது உண்மைதான். என்னடா சரி, இப்படி இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து நாம முழுமையாக முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். யார் சகுனம் பார்த்து, இதுக்கு ஒரு ஹதீஸ், யார் சகுனம் பார்த்து ஒரு காரியத்தை தள்ளி போடுகிறார்களோ, இந்த இடத்துல இந்த நேரத்துல வேண்டாம், இது நம்ம செய்ய வேண்டாம், இது சகுனம் பார்த்து வச்சிருக்காங்களாம், வச்சு இந்த நேரத்துல இந்த நாள்ல இந்த காரியத்தை செய்ய வேண்டாம், கொஞ்சம் தள்ளி போடுவோம், ஏன்னா நல்ல நேரம் வரட்டும் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய எந்த காரியமும் அல்லாஹு தாலா அந்த காரியத்தை கடினப்படுத்தி விடுவான், சோதனைக்குள்ளாக்கி விடுவான். ஃபகத் அஷ்ரக, அவர்கள் இணை வைத்து விட்டார்கள். மஆதல்லாஹ், இது ஒரு ஹதீஸே, அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் அப்படின்ட்டு சஹாபாக்களிடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, இந்த மாதிரியான சில சிச்சுவேஷன் நமக்கும் என்ன செஞ்சிருக்கலாம், நடந்திருக்கலாம், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹுடைய தூதரே இதற்கு கஃபாரா என்ன, கஃபாரானா பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான துவாவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. என்ன துவா? அல்லாஹும்ம லா கைர இல்லா கைரக் வலா தொய்ர இல்லா தொய்ரக். இந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓதுவதின் மூலம் லாஹுவ இல்லா கைருக்கு அப்படின்னா உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, லா இலாஹ இல்லா, லா இலாஹ இல்லா கைருக்கா, வலா இலாஹ கைருக், வலா இலாஹ கைருக்,
நம்ம சனாவில் வரும் இல்லையா கடைசி வலா இலாக கைருக் அப்படிங்கிற அந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் ஓதுனோம்னா இத்தனை நாட்களாக ஏதாவது ஒரு காரியத்தை நல்ல நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து தள்ளி போட்டிருந்தோம்னா அதிலிருந்து அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு கஃபாராவாக இந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். அடிக்கடி இந்த துவாவை நாம் என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் ஓதணும். சரிங்களா? ஓகே, இந்த துவாவை மட்டும் நாம எழுதி போட்டுருவோம். எழுதிருவோம். மறுபடியும் அல்லாஹும்ம லா சொல்லுங்க. அல்லாஹும்ம லா கைர இல்லா கைருக்க வலா தொய்ர இல்லா தொய்ருக்க வலா இலாஹ கைருக்க. அது கைருக்க கிடையாது, அஸ்தக்ஃபிருல்லாஹ். கைனு உன்னை தவிர, கைருக்கனா உன்னை விட சிறந்தவன்கிற மாதிரி அர்த்தமாயிருமா. அதெல்லாம் வலா இலாஹ கைருக்க அப்படிங்கிற அந்த துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் ஓத வேண்டும். சரி, ஆக இந்த இடத்துல ஆதமின் மகன் என்னை புண்படுத்துகிறான். அப்போ நம்ம காலத்தை திட்டும்போது யாரை புண்படுத்துறது போல? அல்லாஹ்வை புண்படுத்துவதை போல. என்னை ஏசுகிறான்னா நம்ம காலத்தை சாதாரணமா ஒரு மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலோ சனியை முடிச்ச மழை இப்படியே பேஞ்சுக்கிட்டு என்னடா அப்படின்ட்டு நம்ம அதெல்லாம் ஏதாவது ஒரு காலத்தையோ ஒரு நியமத்தையோ நம்ம திட்டணும் அப்படின்னா அல்லாஹ்வை ஏசுவது போல. நானே காலமாக இருக்கிறேன், அதாவது நானே காலத்தை படைத்தவனாக இருக்கிறேன், என் கைவசத்தில் தான் அதிகாரங்கள் இருக்கின்றன, நானே இரவு பகலை மாறி மாறி வர செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸில் குதூஸ் என்கின்ற ஒரு தரத்துல இருக்கக்கூடிய அற்புதமான ஹதீஸ். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், எந்த சூழ்நிலையிலும் சகுனம் பார்க்க கூடாது. கரெக்டா? அதே போல நல்லது தீயவை அனைத்தும் அல்லாஹ்விடத்திலிருந்தான் வருகிறது என்பதையும் நாம் முழுமையாக நம்ப வேண்டும். அப்படிங்கிறதை நீங்க எழுதிக்கோங்க. அதே போல கலா கதிர் எழுதப்பட்ட விதியையும் நாம் என்ன செய்யணும்? முழுமையாக நம்ப வேண்டும். எழுதப்பட்ட விதியையும் முழுமையாக நம்ப வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் படிப்பினை, எந்த சூழ்நிலையிலும் சகனம் பார்க்க கூடாது. 2வது